லாரி உரிமையாளர்கள் இன்று தொடங்கியுள்ள வேலைநிறுத்தம் காரணமாக 4 லட்சம் லாரிகள் வரை இயக்கப்படவில்லை. இந்நிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாததை அடுத்து போராட்டம் தொடரும் என்று லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 3ஆம் நபர் காப்பீடு கட்டண உயர்வு, வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கட்டண உயர்வு, 15 ஆண்டுகளுக்கும் மேலான வாகனங்களின் பயன்பாட்டிற்கு தடை உள்ளிட்ட பல பாதகமான அம்சங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அகில இந்தியாவிலேயே 2 கோடி வண்டிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, கமர்ஷியல் வெஹிக்கிள். அதில் குறிப்பாக ஹையஸ்ட் வெஹிக்கிள் தமிழ்நாட்டில். அதனால் அதை உடனடியாக மத்திய அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போராட்டத்தால் தமிழகம் முழுவதிலும் சுமார் 3 லட்சம் லாரிகள் இயக்கப்படாது என்றும், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுவதால் சுமார் 5 முதல் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கும் என்றும் லாரி உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி தலைமையில் காலை முதல் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. மாநில போக்குவரத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டார். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கால அவகாசம் கேட்டார். எங்களால் கால அவகாசம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும். பல லட்சம் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இன்று காலை தொடங்கிய இந்த வேலை நிறுத்தத்தால் தற்போதே வர்த்தக ரீதியாக பல கோடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காத நிலை உருவாகும் என்பதால் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியது மிகவும் அவசியமானது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் துரைசாமி மற்றும் ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் அருண்மொழிவர்மன்.